அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜிஹா என்டர்டைன்மெண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம வெள்ளடை செய்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம வெள்ளடை செய்யணும்னு சொல்லிட்டு நினச்சோம்னா நம்ம முன்கூட்டியே நம்ம அரிசியை ஊற வச்சுருந்துருக்கணும். பச்சரிசியை ஊற வச்சு நம்ம அரைச்சா தான் வெள்ளடை செய்ய முடியும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் வெறும் பச்சரிசி மாவுலேயே தான் வெள்ளடை செய்ய போகிறேன். இது நம்ம மாவில் செஞ்சாலும் இது பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை குறைன்னு அரைச்சி செஞ்ச மாதிரியே மொறுன்னு இருக்கும். அதுக்கு நான் சில பொருள்லாம் சேர்க்குறேன். நீங்கள் அதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம 2 கப்பு மாவு எடுத்துக்கிட்டோம். 2 கப்பு மாவுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோம். அதுக்கு பெருஞ்சீரகம் 2 ஸ்பூன் போட்டுங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க. இதுக்கு பெருஞ்சீரகம் தூள் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம முழு பெருஞ்சீரகமாக இருந்துச்சுன்னா நம்ம தேங்காய்லாம் அரைக்கும் போது அது கூடயே சேர்த்துங்க. இப்போ நான் தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகா, 2 வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது அந்த மாவு கூட போட்டு கலக்கிக்கலாம். காலை டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு எதுவும் மாவு இல்லைன்னா நம்ம பச்சரிசி மாவு நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா நம்ம உடனே இதை செஞ்சிடலாம். இது ரொம்பலாம் லேட்டாகாது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வெள்ளடை மொறுன்னு வரத்துக்கு நம்ம இது கூட ரவா சேர்க்க போகிறோம். இந்த கப்பால் 1 கப்பு அளவு ரவா சேர்த்துங்க. நம்ம எந்த அளவு மாவு போடுறோமோ அதில் 4ல் 1 அளவு சேர்த்துங்க. பெரிய கப்பால் 2 கப்பு மாவு போட்டோம். இதில் சின்ன கப்பால் 1 கப்பு அளவு ரவா சேர்த்துக்கிறோம். நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப்பு அளவு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இப்போ 1 கப்பு ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தோசை மாவு அளவுக்குலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அதனால் 2 கப்பு அளவு தண்ணி ஊற்றுங்க, சரியாக வந்துடும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி பத்தலை, நம்ம இன்னொரு கப்பு ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுறேன். ஆனால் 2 கப்பையும் ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன். இதேமாதிரி நீங்களும் பிசைஞ்சு மாவு கொஞ்சம் திக்கான பதத்துக்கே வச்சிங்க. ரொம்ப தண்ணியாலாம் வேணாம். இதில் நம்ம தேங்காய், பச்சரிசிலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசம் நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு நம்ம ஊற்றிடலாம். மாவை இதே பதத்துக்கு வச்சிங்க. எப்படி ரொம்ப தோசை மாவு அளவுக்குலாம் இல்லாமல் கொஞ்சம் திட்டமாக இருக்குது பாருங்கள். இதே பதத்துக்கு வச்சிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் தடவிக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மாவு ஊற்றலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 அடை வரும். இந்த மாவுக்கு ஒரு 3 அடை வரும். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க, மாவு சேர்த்துங்க. கூட மாவு நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதே அளவுக்கு முட்டையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. முட்டை ஊற்றினா தான் இது நல்லா வாசமாக இருக்கும். முட்டை ஊற்றலைன்னா இது நல்லா இருக்காது. இது ரொம்பலாம் பெருசாக ஊற்றல, நம்ம சின்னதாக தான் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நம்ம நல்லா தலாவி விட்டுடலாம். இதில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சுட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். வெந்தயத்தோடு நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இதுக்கு வேண்டாம் மூடி வேணாலும் போட்டு நம்ம வேக வைக்கலாம். இதுக்கு நான் மூடி போடல, சும்மா தான் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு, பிரட்டி போடலாம். நம்ம இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தடவை பிரட்டி போட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா வரும், நல்லா மொறுண்டு வரும். நம்ம அடை ரெசிபியை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே லைக்கும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா சுற்றி விட்டுடலாம். 4 பக்கமாக சுற்றி விடுங்க. அதேமாரி இன்னும் 2 தடவை பிரட்டி போட்டு நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை இப்போ பிரட்டி போட்டுடலாம். எப்படி வெந்திருக்கு பாருங்கள், நல்லா செவந்துருக்கு. இதையும் நம்ம இன்னொரு வாட்டி பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டு வெந்தத்தோடு நம்ம எடுத்துட வேண்டியது தான். நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இந்த வெள்ளடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்லாட்டி போனால் ஸ்நாக்ஸாகவும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நீங்களும் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.